கனிமொழி அம்மையார் கூட சொல்லியிருக்காங்க சார். கனிமொழி அம்மையார் இதயமா சொன்னாங்க. அவங்க அதாவது இந்த 2 வாரத்துல இல்ல 16 எலெக்ஷன்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? இளம் விதவைகள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்காங்க. சரி, இவங்க என்ன பண்ணாங்க 21ல? இப்ப பட்டியல் போட்டிருக்காங்க சார். இந்த 2 வாரத்துல தான் ஆமா, 2 வாரத்துல தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கெட்டு போச்சு. எல்லாமே கெட்டு போனது. கனிமொழி எல்லாம் எதை ஒன்னாலும் பேசுவாங்க. ஆனா அவங்க ஆட்சி வந்துடுச்சுன்னா அமைதி ஆயிடுவாங்க. பெண்கள் பாதுகாப்பை பத்தி, இளம் விதவைகளை பத்தி இந்த 5 வருஷத்துல எப்ப பேசினாங்க? எங்க ஓட்டை வாங்கி இவங்க ஜெயிச்சிட்டாங்க, எங்க ஓட்டுல இவங்க எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அங்க போயிட்டாங்கன்றீங்க. அது சரி, அப்புறம் ஏன் கொளத்தூர்ல உங்களால ஸ்டாலினை ஜெயிக்க வைக்க முடியல? ஏன் 15 அமைச்சர்கள் இன்க்ளூடிங் மா சுப்பிரமணியம் எல்லாம் மண்ண கவனாங்க? உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவர். ஏன் அந்த கட்சியில எவ்வளவு சீனியர் இருக்கான்? குடும்ப கட்சி கனிமொழி, உதயநிதி, ஸ்டாலின், சபரீசன். குடும்பங்களுக்குள் சிக்கிய திமுக தான் தோத்து இருக்குதுன்றத இன்னும் உணராமல் எதிர்கட்சி தலைவர் ஒரு எவ்வளவு நாளா எம்எல்ஏவா இருந்திருக்காரு? சொல்லாதது என்னன்னா, உங்க கனவுகளை வேற என்கிட்ட சொல்லுங்க, நான் நிறைய இல்ல சொல்லாதது என்னன்னா, சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 21 வரைக்கும் 4.5 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இது சொல்லாம இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 21ல இருந்து 26க்குள்ள இன்னொரு 4.5 லட்சம் கோடி வாங்கிட்டாங்க. மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் பேராசிரியர் காதர் மொய்தீன்லாம் சொல்றாங்களே, இவங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் கற்பனை? 4ஆம் தேதி 3 மணிக்கே அமித்ஷா கால் பண்ணி சொல்லிட்டாரு, பாஜக தலைவர், நீங்க 2 பேரும் ஆட்சி அமைங்க, இல்லைன்னா காங்கிரஸ் டிவிக்கு ஆட்சி வந்துடும். இவங்க 2 பேரும் ஸ்டார்டட் டாக்கிங். ஒரு தகவல் என்னன்னா, எடப்பாடியுடைய மகன் நிதினும் உதயநிதியும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி. பேராசிரியர் காதர் மொய்தீன் அவரு நேற்று கடுப்பாயிட்டாரு. அவரு சொல்றாரு, இது மாதிரி அதிமுக பேச்சுவார்த்தை நடக்குது, எங்ககிட்ட திமுக சொன்னாங்க, எதிர்காலத்தில் கூட்டணி திமுக, அதிமுக, பாஜகன்னு உருவாக போகுது, எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. கனிமொழி அம்மையார் கூட சொல்லியிருக்காங்க சார். கனிமொழி அம்மையார் இதயமா சொன்னாங்க. அவங்க அதாவது இந்த 2 வாரத்துல இல்ல 16 எலெக்ஷன்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? மதுவிலக்கு. இளம் விதவைகள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்காங்க. ஏன்னா இங்க இந்த டாஸ்மாக் கடைகள் சாராயம் குடிச்சிட்டு நிறைய பேர் செத்துறாங்க. நான் அதை அப்படியே ஒத்துக்கல, பட் அதை நான் டினையும் பண்ணல அந்த ஸ்டேட்மெண்ட்டை. சரி, இவங்க என்ன பண்ணாங்க 21ல எத்தனை கடைகளை மூடினாங்க? எனக்கு கிடைச்ச தகவல், ஐ ஹவ் டு வெரிஃபை. இந்த அம்மாவே ஒரு மதுபான நிறுவனத்துல ஒரு பங்குதாரராகவும் உரிமையாளராக இருக்காங்க. ஸோ கனிமொழியெல்லாம் எதை ஒன்னாலும் பேசுவாங்க. ஆனா அவங்க ஆட்சி வந்துடுச்சுன்னா அமைதி ஆயிடுவாங்க. பெண்கள் பாதுகாப்பை பத்தி, அப்புறம் இளம் விதவைகளை பத்தி இந்த 5 வருஷத்துல எப்ப பேசினாங்க? இப்ப பட்டியல் போட்டிருக்காங்க சார். இந்த 2 வாரத்துல தான் ஆமா, 2 வாரத்துல தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கெட்டு போச்சு. எல்லாமே கெட்டு போனது. ஆனா இதெல்லாம் ஒரு குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிற, மினிமம் பிரெயின் இருக்கிறவங்க கூட நம்ப மாட்டான். ஏன்னா போலீஸ் இதுக்கு முன்னால ஏதோ அவங்க எல்லாம் ஏஞ்சல்ஸா இருந்தா மாதிரியும் இல்ல, அவங்க மறந்துட்டாங்க சார். அதாவது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிருஷ்ணகிரியில நடந்த சம்பவம், நாமக்கல்ல 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம், கிருஷ்ணகிரியில 70 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை, அண்ணா நகர் ஸ்டேஷன்ல ஒரு சிறுமி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை சிபிஐ விசாரிக்கணும்னு கோர்ட்டுக்கு போனப்போ, சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு அந்த கேஸுக்கு எதிராக போய் வாதாடினது தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு. ஸோ அதனால ஆட்சியில் இருந்தால் ஒரு பேச்சு, எதிர்கட்சியானால் வேறு பேச்சு. ஆட்சியில் இருக்கும்போது எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் உரிமை தொகை மாதந்தோறும் 1000, ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா 28 மாசம் கழிச்சு தகுதியுள்ள குடும்ப தலைவிகள்னு ஒரு 1 கோடி பேரை வெளியே தள்ளுறது. இதெல்லாம் திமுகவுக்கு கைவந்த கலைங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்குதான் ஆட்சி வந்திருக்கு, அவங்களுக்கு டைம் கொடுங்க, கிவ் சம் டைம். அவங்களுக்கு 1 மாசமோ 2 மாசமோ கொடுத்து அப்சர்வ் பண்ணிட்டு, சாதாரணமா 6 மாசம் கொடுப்பாங்க. ரஜினிகாந்த் கூட ரொம்ப லிபரலா 2 வருஷம் டைம் கொடுக்கணும்னாரு. பட் அவளெல்லாம் நான் சொல்ல, ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க, செட்டில் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க அவங்கள விமர்சனம் பண்ணுங்க. ஆட்சியில் இருக்கிறவங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. சொல்ல போனால் ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் மக்களுக்காக பேசணும், தப்பு கிடையாது.
ஆனா உங்க பேச்சும் உங்களுடைய அந்த விஷயங்களும் குறுகிய அரசியல் கண்ணோட்டத்துல இருக்கக்கூடாது. மக்கள் மீதான எதிர்கட்சியா எதிரி கட்சியா இருக்கக்கூடாது. ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் எல்லாம் இதுக்குதான். மழை இப்ப பெய்யல, உடனே அது காரணம் சூடு அதிகமாயிடுச்சு. சாதாரணமா கத்திரி வெயில் ஒரு 2 வாரம் தான் இருக்கும். பாருங்க, இந்த விஜய் ஆட்சி வந்தாலும் வந்தது முடியவே மாட்டேங்குதுங்க, சுட்டெரிக்குதுங்க அப்படின்னு கூட கனிமொழி சொல்லுவாங்க, உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார். இதனை கேட்டுக்குவாங்களா ஜனங்க? அது மாதிரி அவங்களுக்கு பதவி போன பதைப்புல அதிகாரம் கை நழுவி போச்சு. இனி நம்ம அதுவும் அதை விட அவங்களுக்கு ரொம்ப கவலை என்னன்னா, கூட்டணி கட்சிகள் ஒண்ணா கைன்னு போயிட்டாங்க. இப்போ நான் பல நேர்காணல்ல சொன்ன விஷயம்தான். திமுக என்பது ஆரம்பத்திலிருந்து இன்று வரை 75 வருஷத்துல தனியாக தேர்தலில் போட்டி போட்டதே இல்லை. ஜெயிச்சிருக்காங்க இல்லையா சில தடவை 5-6 வாட்டி. அது கூட்டணி வச்சுதான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்ல. போன வாட்டியே 25 வச்சு கூட்டணி வச்சு தானே தோத்தாங்க இப்ப, இல்லையா? கூட்டணி வைப்பதால் ஜெயிச்சுட்டாங்க, வெற்றி பெற்றாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா திமுக என்ற அரசியல் கட்சி கூட்டணி கட்சிகளின் தயவு இல்லாமல் இதுவரையில் ஒரு தேர்தலில் கூட வென்றதில்லை. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? எங்க ஓட்டை வாங்கி இவங்க ஜெயிச்சிட்டாங்க, எங்க ஓட்டுல இவங்க எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அங்க போயிட்டாங்கன்றீங்க. ஒரு வாதத்துக்காக நான் எடுத்துக்கிறேன். அவங்க காங்கிரஸ் 5 எம்எல்ஏ உங்க ஓட்டால ஜெயிச்சிட்டாங்க. விசிகா, சிபிஐ, சிபிஎம், முஸ்லீம் லீக் எல்லாம் உங்களால ஜெயிச்சாங்க. எஸ், ஃபேர், நான் ஒத்துக்கிறேன். அது சரி, அப்புறம் ஏன் கொளத்தூர்ல உங்களால ஸ்டாலினை ஜெயிக்க வைக்க முடியல? ஏன் துரைமுருகன் பொதுச் செயலாளர் காட்பாடியில ஜெயிக்க வைக்க முடியல? ஏன் 15 அமைச்சர்கள் இன்க்ளூடிங் மா சுப்பிரமணியம் எல்லாம் மண்ணை கவனாங்க? நீங்க தான் எல்லாரையுமே ஜெயிக்க வைக்கிறீங்களங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கூட்டணி என்பது ஒரு வழி பாதை அல்ல, 2 வே. அவங்க உங்களுக்காக வேலை செய்யறாங்க. உங்க தொகுதிகள்ல அவங்க ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. உங்க தேர்தல் பணிகள்ல அவங்க ஈடுபடுறாங்க. சொல்ல போனா அவங்க தான் அதிகமா ஈடுபடுறாங்க. உங்க ஆளுங்க அவங்களுக்கு பண்ணது 2 தொகுதியில, மொத்தமா 40 தொகுதியிலன்னு வச்சுங்களா. ஆனா 200 தொகுதியில உங்களுக்காக இந்த கூட்டணி கட்சிகள் வேலை செஞ்சிருக்கு. அப்ப இது நீங்களும் பயனடைந்திருக்கிறீர்கள், உங்களால் அவர்களும் பயனடைந்திருக்காங்க. நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னா சரி, அவங்க திருப்பி கேட்கறாங்க 59 பேர் ரிசைன் பண்ணுங்க, ஆட்டத்தை கலைச்சிருவோம், வாங்க, வர தயாரா? மரண பயத்துல இருக்காங்க. புதுசா தேர்தல் வந்துட போகுதுன்னு பயந்துதான் உதயநிதி 12 பக்கம் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இப்படின்னு நேரு கிட்ட கொடுத்துட்டு, இந்த நம்பிக்கைக்கு ஒரு வாக்கெடுப்பு நேரலையில பார்க்கலையா நீங்க? சட்டமன்றத்துல பேசிட்டு தண்ணி குடிச்சிட்டு டக்குன்னு ஓடிட்டார், பாத்தீங்களா? ஏன் தீர்மானத்தை எதிர்த்து இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு அடுக்குறீங்க? குதிரை பேரம், புஷ்பா படம், சோபா. இந்த சோபா புஷ்பா படத்துல வச்சதே காலத்துக்கு ஒவ்வாத ஒரு கதைங்க. இப்பெல்லாம் ஒரு 20 ரூபாய் கொடுத்துட்டு டோக்கனா போய் ஆர்கே நகர்ல நின்று தினகரனை கேட்டா சொல்லி தருவாரு 20,000 ரூபாவா அது எப்படி மாறும்னு. இல்லைன்னா ஒரு பாதி ரூபாய், 20 ரூபாயில ஒரு பாதி தான் உங்ககிட்ட இருக்கும். அதை எடுத்துட்டு போய் நீங்க துபாயில குத்தீங்கன்னா 20,000 கோடி அவங்க கொடுப்பாங்க, அவாலா. இப்படி எல்லாம் இருக்கும்போது எவனாவது சோபால, அதாவது கொக்கு தலையில வெண்ணெய் வைப்பாங்களாம், வெண்ணெய் உருகி வெயில்ல காஞ்சவனா கண்ணை முடியுமா? ஏண்டா வைக்கும் போதே பிடிக்கலாம் இல்ல, வெண்ணெய் வைக்கும் போதே பிடிக்கலாம் இல்ல. அதனால இவங்க பாவமா இருக்குது. இவங்களை நினைக்கும் போது இவங்க புத்தி பேதலிச்சிடுச்சா, அதிகாரம் போனதால, எதிர்பாராம இந்த தோல்வி வந்ததால, அதுவும் ஸ்டாலினே தோத்துட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய படுதோல்வி. இத்தனை அமைச்சர், எங்க 10 மாவட்டத்துல ஒரு சீட்டு கூட திமுக ஜெயிக்கலைங்க. ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கல 10 மாவட்டத்துல. இது எவ்வளவு பெரிய தோல்விங்க. இந்த தோல்விக்கான காரணம் என்ன, அதை கண்டுபிடிச்சு அதை களைவோன்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவர். ஏன் அந்த கட்சியில எவ்வளவு சீனியர் இருக்கான். KN நேரு பாவம், இவர் படிக்க பேப்பர் அவர் கையில கொடுத்துன்னுக்கிறாரு, ஸ்கிரிப்ட் பேப்பரை வாங்கிட்டு இருக்காரு. அநேகமா உதயநிதி பிறக்கும் போது KN நேரு கட்சியில ஏதாவது களமாடிட்டு இருந்திருப்பாரு. அப்போ இது ஒரு குடும்ப கட்சி. கனிமொழி, உதயநிதி, ஸ்டாலின், பின்னால சபரீசன். அது ஒரு கட்சி என்பது குடும்ப கட்சியாக மாறியதன் விளைவாக
மாவட்டங்கள்ல அந்தந்த ஊர் மாவட்டம், இப்ப காட்பாடியா அவங்க துரைமுருகன், ரிலேஷன்ஸ். திருச்சியா KN நேரு, ஆமா. விழுப்புரமா பொன்முடி, இப்படி அங்கங்க. அப்போ இந்த குடும்பங்களுக்குள் சிக்கிய திமுக தான் தோத்து இருக்குதுன்றத இன்னும் உணராமல் மறுபடியும் உடனே எதிர்கட்சி தலைவர் இவர் எவ்வளவு நாளா எம்எல்ஏவா இருந்திருக்காரு, அடுத்த ஃப்ளைட்ல துபாய்க்கு போயிடுவாரு. புரியுதுங்களா? அதனால இன்னும் அந்த கட்சி பாடத்தை கத்துக்கல. மக்கள் தங்களை தண்டித்திருக்கிறார்கள். தங்களை அவங்க தங்கள் ஆட்சியின் மீது அவர்கள் அதிருப்தியில தீர்ப்பு இருக்காங்க. எழுதி இருக்கிறார்கள் தெரியாம, குழந்தை விளையாடுறதுக்கு பொம்மை கேட்டுச்சு, சினிமா, ஏன் உங்க உதயநிதியும் சினிமால இருந்து வந்தவர் தானே, காட்ட வேண்டியது தானே. எவன் பாப்பான்ற, நீயே பணம் கொடுத்து நீயே படம் எடுத்தா கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால இன்னும் திமுக பாடத்தை, மக்கள் தங்களை தண்டித்திருக்கிறார்கள், ஆட்சியிலிருந்து அகற்றி இருக்கிறார்கள், வரலாறு காணாத படுதோல்வியை திமுகவுக்கு பரிசளித்திருக்கிறார்கள் என்ற உண்மையை சாதாரண ஆளுக்கெல்லாம் தெரியுது. தமிழக மக்கள் எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரியுது, கூட்டணியில் இருக்கிறவனுக்கு தெரியுது. இல்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியாம ஏதாவது ரீசன் சொல்லணும்ல, மேபி அப்படி இருக்கலாம் சார். இல்லைங்க, நீங்க ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு சிறுபிள்ளைத்தனமா இருக்க கூடாது இல்ல. என்னடா இவ்வளவு மோசமா இருக்காங்களா அப்படின்னு தானே பேசுவாங்க. இந்த கனிமொழி இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா அவங்கதான் இருக்கிறதுல கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களே இப்படி பேசுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, நான் பார்க்கல கேட்கல. அப்ப எல்லாருமே காழ்ப்புணர்ச்சிங்க. அதாவது தேர் ஒப்பீனியன் இஸ் கலர்டு. டிவிகே விஜய்க்கு எதிரான மனோபாவத்தில் இருக்கிறதால இந்த காமாலை கண்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சளா தெரியும்னுவாங்க தெரியுமா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்களுக்கு இப்ப விஜய் பேயா தெரிகிறாரு, பூதமா தெரிகிறாரு. ஆனா உண்மையிலே இவங்களை அழிச்சிட்டாருங்க. சரி, இனி திமுக எழுந்து நிக்கணும்னா அது தன் தவறுகளை பகிரங்கமா ஒத்துக்கிட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இவ்வளோ கொடுமைகள் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஏமாத்திருக்காங்க இல்லையா, 5 வருஷம் ஆட்சியை முடிச்ச பிறகும் அவங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்ல 100 கணக்கில் இன்னும் நிறைவேற்றல. இதுக்கெல்லாம் அவங்க மன்னிப்பு கேட்கணுமா வேணாமா? எங்களால செய்ய முடியல. நாங்க சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாததையெல்லாம் செஞ்சோம். சொல்லாதது என்னன்னா, உங்க கனவுகளை வேற எங்க கிட்ட சொல்லுங்க, நான் நிறைய இல்ல சொல்லாதது என்னன்னா, சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 21 வரைக்கும் 4.5 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இது சொல்லாம இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 21ல இருந்து 26க்குள்ள இன்னொரு 4.5 லட்சம் கோடி வாங்கிட்டாங்க. இதுதான் இவங்க சொல்லாமல் செய்தது. அதனால திமுக மஸ்ட் ரியலைஸ், மக்கள் தப்பு பண்ண மாட்டாங்க. மக்கள் எப்பவுமே ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, திருந்த பார்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இன்கார்ஜிபிள், அவங்க திருந்தவே மாட்டாங்கன்னா தான் தூக்கி போடுவாங்க. அதை செஞ்சிருக்காங்க. அதுவும் படுதோல்வி, தோல்வின்னா நான் ஒத்துக்க மாட்டேன். டபுள் மடங்கு சிஎம் கேண்டிடேட், எக்ஸிஸ்டிங் சிஎம், கழகத்தின் தலைவர் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அதுவும் 100 200 இல்ல, 8000 10,000 எல்லாம் தோத்தவங்க பூரா திமுக 50,000 40,000 ஓட்டுல தோத்து இருக்கான். தாவேகா தோத்தவங்க எல்லாம் 500 300 400, 13 தொகுதி. ஸோ அதனாலங்க மக்கள் தீர்ப்பை ஒத்துக்கணும். இப்ப நேத்து இவர் சொல்றாரு பாருங்க, மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் பேராசிரியர் காதர் மொய்தீன்லாம் சொல்றாங்களே, இவங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் நடக்கலன்னு சொல்ல முடியும்? தெளிவா சொல்றாரு அவரு. 4ஆம் தேதி 3 மணிக்கே அமித்ஷா கால் பண்ணி சொல்லிட்டாரு, பாஜக தலைவர், நீங்க 2 பேரும் ஆட்சி அமைங்க, இல்லைன்னா காங்கிரஸ் டிவிக்கு ஆட்சி வந்துடும், நீங்க 2 பேரும் ஒன்னா சேருங்க. இவங்க 2 பேரும் ஸ்டார்டட் டாக்கிங். ஒரு தகவல் என்னன்னா, எடப்பாடியுடைய மகன் நிதினும் உதயநிதியும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி குடும்ப அரசியல், இளவரசர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது. அதனாலதான் நாங்க சொல்லாம போயிட்டோம். இவங்க தான் முதுகுல குத்துனாங்க, மக்கள் முதுகுல, காங்கிரஸ் முதுகுல குத்திட்டு மத சார்பற்ற சக்தி பாஜக எதிர்ப்புன்னு பேசிட்டே இருந்துட்டு பாஜகவுக்கு சரணாகதி அடைஞ்சாங்க, மக்கள் தீர்ப்பை மாற்ற முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு வெறும் காங்கிரஸ் சொல்லிய, எம்ஏ பேபி ஒரு வாரத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார் சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி தொல் திருமாவளவன். இப்படியும் அப்படியும் பாவம், அவர் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தடுமாறுறாரு. இப்ப அவருக்கே ஆழ்ப்பு வச்சாங்க பாருங்க, ஒருத்தரை இழுக்கிறாங்க பாருங்க திமுக.
ரைட். அடுத்தது இப்ப பேராசிரியர் காதர் மொய்தீன் அவங்களுக்கு நான் கான்ட்ரவர்சியல் முஸ்லீம் லீக் லீடர், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டீசன்ட் பொலிட்டிஷியன். அவரு நேத்து கடுப்பாயிட்டாரு. அவரு சொல்றாரு, இது மாதிரி அதிமுக பேச்சுவார்த்தை நடக்குது, எங்க கிட்ட திமுக சொன்னாங்க. அதான் உண்மை. 7ஆம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்களை தன் இல்லத்தில் சித்தரஞ்சன் சாலை இல்லத்துக்கு வரவழைத்து, நாங்க இப்படி முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கன்னா திமுக, அதிமுக தலைவர் எடப்பாடி யாரு, அமித்ஷாவின் அடிமை, முருகன் அடிமைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அமித்ஷாவின் அடிமை எடப்பாடியை முதல்வர் ஆக்குவது, வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்பதுன்னு முடிவு எடுத்திருக்கோம் திமுகல. நீங்களும் நம்ம கூட்டணி கட்சிகளும் அந்த நிலையை எடுக்கணும்னு கேட்டிருக்காரு. ஏன் அதை கேட்டாரு? அதிமுக திமுக சேர்ந்து 118 வந்தா யாரையும் கேட்காமலே சேர்த்திருப்பாங்க. ஆனா விதி வலியது பாருங்க. இந்த தீர்ப்பு எப்படி ஆயிடுச்சுன்னா, 2 கம்யூனிஸ்ட் கட்சி சேரலன்னா யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு இக்கட்டான தீர்ப்பு கொடுத்துருச்சு. தட் இஸ் வை he called the alliance parties and requested to follow suit. இப்போ நரி வாழை அறுத்துக்கிச்சான். அது வெளியே எல்லா நரிக்கிட்ட இதுதான் இப்போ ஃபேஷன், நீங்களும் வாழை அறுத்துங்கன்னுச்சான். அந்த மாதிரி திமுக தனது சரணாகதிய பாஜக திட்டத்தை அது ஏற்றுக்கொண்டு சரணாகதி அடைந்ததை விசிகாவும் செய்யணும், கம்யூனிஸ்டும் செய்யணும், முஸ்லீம் லீக்கும் செய்யணும்னு சொன்னதுதான் இவங்க எல்லாருமே உஷாராயிட்டாங்க. ஓ, இது சரியில்லை, மக்கள் தீர்ப்பை மாற்றக்கூடாது. என்னதான் இருந்தாலுங்க, நீங்க 1000 தான் இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டது விஜய்க்கு தானே. அப்போ அதை 2 பேர் குறுக்கு வழியில பூந்து 2 பேரும் சேர்ந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா அவங்க ஆட்சி அமைச்சிடலாமா? யூ மஸ்ட் see the ஒப்பீனியன் ஆஃப் த பீப்புள். நீ ஆட்சியில இருக்க 133 சீட்டை வச்சுக்கிட்டு உன்னை பாதி தட்டி கீழே தள்ளி இருக்காங்க. அப்ப எப்படி உனக்கு மக்கள் தீர்ப்பை மாத்திர மனசு வருது? ஒரு ஆள் ஒண்ணுமே இல்லாம இருக்காரு, கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் தனியா நிக்கிறாரு, அவருக்கு 108 சீட்டை கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த காமன் சென்ஸ் இல்லையா? மக்கள் யாரு சென்ஸ் என்ன? இந்த தீர்ப்பின் இந்த தேர்தல் முடிவு சென்ஸ் என்ன? கூட்டணி ஆட்சியை விஜய் அமைக்கணும்னு கொடுத்துருக்காங்க, தனித்து இல்ல. தீர்ப்பே கூட்டணி ஆட்சிக்கு தான். அதை அவர் நிறைவேற்றிட்டாரு, நல்லபடியா நிறைவேற்றி இருக்காரு, ஆனஸ்டா பண்ணிருக்காரு. அதிகாரத்தில் பங்கு, சமூக நீதியை இந்த அளவுக்கு யாருமே இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பண்ணாத ஒரு விஷயம். 8 தலித்துகள்ங்க. அதுவும் என்ன சும்மா காமா சோமா இல்ல, ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், கல்வியே இன்னைக்கு தலித் கையில போயிருக்குங்க. எவ்வளவு பெரிய விஷயம். சோ அம்பேத்கரே ரிசர்வேஷன்ல 17 எஸ்சிக்கு எஸ்டிக்கு 5, 22% தான் ரிசர்வேஷன். அன்னைக்கு இருந்த மக்கள் தொகையில. அது மாத்தணும், அது உயர்த்தணும் வேற. ஆனா அந்த 22 அதிகமாவே கொடுத்துட்டாருங்க இவரு. மகளிர் எத்தனை பேர் கொடுத்திருக்காரு? 4 பேர் சார். இப்போ பாருங்க, இளைஞர்கள் எல்லாம் புத்தம் புது ஆளு, 32 அமைச்சர்கள், புதிய முகம். அப்போ பாத்தீங்கன்னா இத பாராட்ட மனசு வேணுமா வேணாமா? எதிரியா இருந்தா கூட, வெளிநாட்டுல எல்லாம் எதிரி ஜெயிச்சுட்டானா கூட போட்டி போட்டவர் கை கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன் போவார். இங்க என்ன கதறல் ஒப்பாரி வைக்கிறானுங்க 3வது நாள்ல இருந்து. ஸோ இது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் காசிப் என்னன்னா, காசிப்னே சொல்லிடுறேன், எதிர்காலத்தில் கூட்டணி திமுக, அதிமுக, பாஜகன்னு உருவாக போகுது. இதுதான் அடுத்து வர தேர்தலுக்கு. ஏன்னா எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். முதலமைச்சர் விஜயின் வருகையால, தாவேகாவின் வருகையால், அதனுடைய அரசியல் இந்த சாதனையால் இன்னைக்கு அரசியல் களமே மாறிடுச்சுங்க. அதனால அதற்கேத்த மாதிரி நான் அதுக்காக இவங்க மாறக்கூடாது, தப்பா திருத்திக்கின்னு வாங்க, மக்கள் கிட்ட திருப்பி போய் வாங்க. உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு பஞ்சாயத்து உள்ள. ஆனா நீங்க திருந்துற மாதிரி தெரியலையே. மகனையே திருப்பி எதிர்கட்சி தலைவரா போடுறீங்க. ஒரு புதிய ஆட்சிக்கு கால அவகாசமே கொடுக்காம இப்படி கொச்சையா காரணம் சொல்றீங்க. இத்தனைக்கு அவர் நல்ல ஆட்சி பண்ணியிருக்காரு. வந்த உடனே அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா? பார்ட்டி ஃபண்டுன்னு சிஎம்டிஏல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அமௌண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டார். டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி இத்தனை வருஷமா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபாய் 27 ரூபான்னு அப்ரூவலுக்கு போற அப்பாவி கிட்ட வசூல் பண்ணி
பார்ட்டி ஃபண்டுன்னு கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. இதை வந்த ஒன்று நிறுத்தினார்ல, இதை பாராட்டுற மனசு வரணும்ல. ஒரு சாதாரண மனுஷனுக்கு அது இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கரோடட், பொறாமை, பொச்சரிப்பு. இந்த ஆள் வந்துட்டானே, இவன் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சோமே, நம்ம தானே எல்லாம் நினைச்சோமேன்றதுல அவங்க இன்னும் ரியாலிட்டி சென்ஸுக்கே வரல. இந்த தண்ணி அடிச்சிட்டான்னா ஹேங் ஓவர்னு சொல்லுவாங்க. நைட்டில் தண்ணி அடிச்சான்னா காலையில் கூட சரியா இருக்காது போல இருக்கு. அத மாதிரி இவங்களுக்கு இந்த தோல்வி இன்னும் நம்ம தோத்துட்டோன்றதே இவங்களுக்கு தெரியாம இருக்காங்க. இதுதான் ஆபத்துன்ற ஜனநாயகத்துக்கு. தோல்வி ஏத்துக்கணும். ஓகே, வெற்றி தோல்வி சகஜங்க. யாரா இருந்தாலும் ஒரு நாள் வெற்றி அடைவாங்க, ஒரு நாள் தோல்வி அடைவாங்க. இதுல வந்து ஒன்றும் வெட்கப்படுவதுக்கோ அவமானப்படுவதற்கோ எதுவுமே இல்லை. காமராஜர் தோத்துருக்காரு, இந்திரா காந்தி தோத்துருக்காங்க, அதனால ஜெயலலிதா தோத்துருக்காங்க, எவ்வளவு பேர் தோத்துருக்காங்க. தோல்வி அது ஒரு பார்ட் ஆஃப் தி டெமோக்ராட்டிக் கேம் தான். ஆனா அது வந்திருக்குதுன்றதே உணராம மறுத்துட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா கற்பனையில நாங்க என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா அக்னியோட ஹீட் வந்து பயங்கரமா இருக்கிறத தாண்டி அரசியலோட ஹீட் தான் பயங்கரமா இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள்லாம் நடக்க காத்திருக்குன்னு தெரியல. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திக்கிறேன் சார். நன்றி சார். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.